பெரம்பூர் குளத்தூர் போகும்பொழுதே அவருக்கு வந்து டைம் அதிகமாயிடுச்சு. அவ்வளோ மக்கள் கூட்டம். குளத்தூர்ல வந்து பயங்கர க்ரௌடு. இப்ப அங்கேயுமே 2 நிமிஷத்துக்கு மேல அவர் பேசல. ஏன்னா கொஞ்சம் அசம்பாவிதம் நடக்கிற மாரி இருக்கிறதுனால அங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி ஓகே. அவருக்கு வந்து கூட்ட நெரிசல் இருக்கு. அப்படிங்கும்போது பஸ் எப்படி உள்ள வர்றாங்க? அங்க ஒரு மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது வந்து காலியான பஸ் போயிட்டு இருக்கு. தேவையில்லாத பஸ் போயிட்டு எப்படி உங்களுக்கு கூட்டம் நடக்கும்போது ரோட பிளாக் பண்ணுவாங்க? ரோட பிளாக் பண்ணாம எப்படி ஒரு கூட்டம் நடக்குது? அதான் கொஸ்டின் கேட்டா, நீங்க சரியான பர்மிஷன் கேட்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவரு குளத்தூர் வரப்போறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ 2 சைடுமே இருக்கு. அதாவது என்ன பண்றாங்கன்னா, டிவி கேஸ்ல மிஸ்டேக் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பெரம்பூர் குளத்தூர்ல உள்ள போலீஸார் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல வந்து இவங்க ப்ராப்பரா இருந்தாங்கன்னா, அதுல அவங்க அப்படி முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா, அத நம்ம பெரிய பெரிய லெவல்ல கொண்டு போலாம். ஆனா, அத வந்து சரியா செய்றாங்களா? அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் டிவிகேல. டிவிகே சைடு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. அத வந்து இந்த தேர்தல் ஆணையம், இந்த அரசாங்கம் வந்து சேர்ந்து சில விஷயங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஆக்சுவலா உண்மை கூட. அத வந்து டிவிகே சைடு உள்ளவங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி இந்த விஷயம் ப்ளேம் மட்டும் பண்ணாம, இந்த விஷயத்த ப்ராப்பரா அவங்க ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே. அப்படியும் பிரச்சனை வருதா? அதுக்கு அத எதிர்கொள்ளலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இவங்க சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாரி இந்த தேர்தல் பிரச்சாரத்த அணுகணும். இனி வில்லிவாக்கம் அவரால போ முடியல. அது ரத்தானுச்சு. இன்னொரு தொகுதிக்கும் போ வேண்டியது. அதுவும் ரத்தானுச்சு. அப்ப இனி வரும் காலங்கள்ல அவர் எது மாரியான விஷயங்கள முன்னெடுத்து கொண்டு போக போறாரு? என்ன பிளான் பண்ண போறாரு? நெறைய ஆலோசகர் வச்சிருக்காங்க, வக்கீல் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இது மாரியான பிரச்சாரத்துக்கு எது மாரி அனுமதி வாங்கணும், எப்போ பெர்மிஷன் கேட்கணும், எல்லாமே ப்ராப்பரா செஞ்சு முடிச்சுட்டு அந்த விஷயத்துக்குள்ள உள்ள போணும். அப்பதான் அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது பெரம்பூர் அண்ட் டி நகர்ல அவர் போட்டிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த தொகுதியில அவருக்கு எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்க போறாரு? விஜயனால எவ்வளவு இம்பாக்ட் இருந்தா அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பெரம்பூர்ல அவ்வளவு கூட்டம் இல்லை. ஆனா குளத்தூர்ல அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக சில கூட்டம் வரும். அப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த விஷயங்களை வந்து பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணாங்க. இப்போ அவர் திரும்ப ரீஷெடியூல் போட்டு எங்கெங்க போகணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கு தனியா பர்மிஷன் வாங்கி அதுக்கு எப்போ பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து விஜய் மேல டார்கெட் பண்ணுவாங்க. அது டார்கெட் பண்றத விஜய் அவர்கள் முறியடிச்சு தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் அவர் மேல பழி போடலாம். ஆனா விஜய் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? இது சட்ட ரீதியா எப்படி கொண்டு போக போறாரு? அது மாதிரி விஷயங்கள் வந்து தாவேகாவுக்கும் பெரிய சவாலாகவே இருக்க போகுது இந்த 2026 தேர்தல். 2026 தேர்தலில் இவர் ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா 2026 தேர்தல்ல தான் இவருக்கு பெரிய அனுபவமே கிடைக்க போகுது. வருங்கால தேர்தல்ல யூஸ் பண்ண போறாருன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த 2026 தேர்தல் 23 நாட்கள் 20 நாட்கள் இருக்கு. 20 நாட்களை அவர் எப்படி பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறது தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியோட செயல்பாடு நிர்ணயிக்க போகுது. இப்போ எல்லாரும் பாதி பேர் ரெடி ஆயிட்டாங்க. தவேகா ஓட்டு போட, பாதி பேர் திமுக ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. சில பேர் ஏடிஎம்கே ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சாரம் ரீதியாக அவர் எது மாதிரியான விஷயங்கள் முன்னாடி முன்வைக்க போறாங்க, அவர்களுடைய வேட்பாளர்கள் எது மாதிரியான விஷயங்கள் மக்கள் முன்னாடி முன்வைக்க போறாங்க, அது மட்டும்தான் அவங்கள்ட்ட ஓட்டு கொண்டு போய் சேர்க்குமே தவிர மற்ற பிரச்சனைகள் பெருசா எடுபடுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப எடுபடாது. கிட்டத்தட்ட சில பேர் வந்து டிஎம்கேக்கு என்னதான் தப்பு பண்ணாலும் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம்னு சில பேர் இருக்காங்க. ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே டிஎம்கே அநியாயமே பண்ணி மக்களை கொண்டாலுமே ஓட்டு போற ஆள் இருக்காங்க. அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா சொல்ல போனா. அப்படிப்பட்ட ஆளு இருக்காங்க. அதனால நீங்க இப்போ வேட்பாளராக இருக்கவங்க வந்து நம்ம வந்து சில பிரச்சனைகளை உள்வாங்கிக்கிட்டு நம்ம செல்ஃபா யோசிச்சு நிறைய பேர் ஓட்டு போடணும். அதை தான் நான் சொல்ல முடியும். இதை எல்லா மக்களும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.